வரைவு கட்டமைப்புகளை வரைகிறதுக்கு முதலாவது எண்புக்கூட்டு கட்டமைப்பு வரைய தெரிஞ்சிருக்கணும். எண்புக்கூட்டு கட்டமைப்பு வரைகிறதுல முதலாவது விஷயம் மைய அணுவை தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிருக்கணும். மைய அணு மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சதாகவும் வலுவளவு எண்ணிக்கை கூடுனதாகவும் இருக்கணும். அடுத்தது ஒரு அணு எப்படிப்பட்ட பிணைப்புகளை உருவாக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஐதரசனும் புளோரினும் வளமையா ஒற்றை பிணைப்பை உருவாக்கும். அடுத்தது ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் வளமையா -2 வலுவளவை வச்சிருக்கும். OF2ல இதுல வலுவளவு +2 இருக்கும். H3O+ல ஆக்சிஜன் 3 ஐதரசன் அணுக்களோட இணைஞ்சிருக்கு. இதுல ஏற்றம் பிளஸ்ஸா இருக்கும். அடுத்தது ஆக்சிஜன் இரட்டை பிணைப்புகளை உருவாக்கும். இரட்டை பிணைப்புகளை உருவாக்கும் போது இதோட வெளியேற்றம் 0 இருக்கும். கார்பன் மோனாக்சைடோட இருக்கும்போது ஆக்சிஜன் மும்மை பிணைப்புகளை உருவாக்கும். ஆக்சிஜன் அப்போ ஒற்றை பிணைப்புகளையும் உருவாக்கும், இரட்டை பிணைப்புகளையும் உருவாக்கும், மும்மை பிணைப்புகளையும் உருவாக்கும். அடுத்தது நைதரசன். நைதரசன் NH4+ல நைதரசன் 4 பிணைப்புகளை ஏற்படுத்தும் ஐதரசனோட. அதாவது இதுல ஒற்றை பிணைப்புகள் 4 இருக்கு. இதுல விளைவுலேற்றம் பிளஸ்ஸா இருக்கும். N2ல நைதரசன் மும்மை பிணைப்பை உருவாக்கும். அது இல்லாம நைதரசன் இரட்டை பிணைப்புகளையும் உருவாக்கக்கூடியது. அதாவது இது மையணுவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இந்த NH4 மூலக்கூறுல நைதரசன் ஒற்றை பிணைப்புகளை தான் உருவாக்கி இருக்கு. ஆனாலும் இதுல இணைஞ்சிருக்கக்கூடிய ஐதரசன் அணுக்கள எண்ணிக்கை அதிகம். அதே போல நைதரசன் இரட்டை பிணைப்புகளையும் மும்மை பிணைப்புகளையும் உருவாக்கக்கூடியது. அடுத்தது பொஸ்பரஸ். பொஸ்பரஸ் வளமையா வலுவளவு 3, 5. 3 வலுவளவா இருக்கும்போது பொஸ்பரஸ் இந்த மாதிரி. 5 வலுவளவு எடுக்கும்போது 5 ஒற்றை பிணைப்புகளும் காணப்படலாம். இல்லனா ஒரு இரட்டை பிணைப்பும் 3 ஒற்றை பிணைப்புகளும் இருக்கலாம். அடுத்தது சல்பர் எடுத்துப்போம். வலுவளவு 2 இருக்கு, 4, 6. இந்த 3 வலுவளவையும் எடுத்துப்போம். 2 வலுவளவா இருக்கும்போது சல்பர் 2 பிணைப்புகளை வச்சிருக்கும். அதாவது 2 ஒற்றை பிணைப்புகள் இருக்கு. 4 வலுவளவா இருக்கும்போது சல்பர் இரட்டை பிணைப்புகள் 2 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஒற்றை பிணைப்புகள் இருக்கலாம். 6 வலுவளவா இருக்கும்போது சல்பர் 6 ஒற்றை பிணைப்புகள் இருக்கலாம். இல்லனா 3 இரட்டை பிணைப்புகள் இருக்கலாம். அடுத்தது குளோரின், புரோமின், அயோடின் எடுத்து. குளோரின் மாதிரி இல்லாம இந்த 3 அணுக்களோட வலுவளவு கூடுனதா இருக்கும். வலுவளவு கூடுனதா இருக்கும் போது இது உருவாக்கக்கூடிய பிணைப்புகள்ட்ட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். +3, +5, +7 இந்த மாதிரியான வலுவளவுகளையும் எடுக்கும். HClO4 அமிலம் வரையும் போது இதுல மைய அணுவா குளோரின் தான் இருக்கும். இதுல மின்னெதிர்த்தன்மை கூடுனது ஆக்சிஜன். குளோரினை விட மின்னெதிர்த்தன்மை ஆக்சிஜனுக்கு கூடவா இருந்தாலும் குளோரின் இதுல வலுவளவு +7. இது உருவாக்கக்கூடிய பிணைப்புகள்ட்ட எண்ணிக்கை ஆக்சிஜனை விட அதிகம். அதனால இதுல குளோரின் தான் மைய அணுவாக இருக்கும். இப்போ மூலக்கூறு ஒண்ணுக்கு எப்படி எண்பு கட்டமைப்பு வரைகிறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு PCl3 மூலக்கூறு எடுத்துக்கும். இதுல குளோரினை விட பொசுபரஸுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவு. அதே மாதிரி பொசுபரஸ் வலுவளவுகள்ட்ட எண்ணிக்கையும் அதிகம். அப்போ இதுல மைய அணு பொசுபரஸ். இந்த 3 குளோரின் அணுக்களையும் ஒற்றை பிணைப்பால இணைக்கணும். இதுதான் எண்பு கூட்டு கட்டமைப்பு. இப்போ இலத்திரனை எப்படி இந்த அணுக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பிணைப்பை உருவாக்குறதுக்கு, அதாவது இந்த மூலக்கூறு உருவாக்குறதுக்கு பொசுபரஸோ குளோரினோ 2 அணுக்களுமே தன்னோட வலுவளவு ஓட்டுல இருக்கக்கூடிய இலத்திரனை தான் வழங்கியிருக்கும். பொசுபரஸோட வலுவளவுல இருக்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 5 இலத்திரன். அதே மாதிரி ஒரு குளோரின் அணு 7 இலத்திரனை வழங்கியிருக்கும். அப்ப மொத்தமா 3 குளோரின் அணுக்கள். 3 குளோரின் அணுக்களுமே 21 இலத்திரனை வழங்கியிருக்கும். அப்ப இந்த பிணைப்புல மொத்தமா 26 இலத்திரன் இருக்கு. 26 இலத்திரன்ல இந்த பிணைப்புல 2 இலத்திரன் இருக்கு. இந்த பிணைப்புல 2, இந்த பிணைப்புல 2. 3 ஒற்றை பிணைப்பு இருக்கு. இதுல மொத்தமா 6 இலத்திரன் இருக்கும். அப்போ அந்த 6 இலத்திரனை கழிக்கணும். நிச்சயமா 20 இலத்திரன் இருக்கு. இந்த 20 இலத்திரனை எப்படி பகிர்ந்தளிக்கணும்னா, முதலாவது மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுக்களுக்கு தான் இந்த 20 இலத்திரனை வழங்கணும். அதாவது இலத்திரனை வழங்கும் போது ஒரு அணுல அட்டம விதி பூர்த்தி ஆகுற மாதிரியும் வழங்கணும். இப்போ 20 இலத்திரன்னா 10 தனிச்சோடி இருக்கு. இது 3 தனிச்சோடியை கொடுக்கணும். இங்க 3, அதே மாதிரி இந்த குளோரின் அணுக்கு 3. அப்போ அட்டம விதியும் பூர்த்தி ஆகுது. அட்டம விதினா ஒரு அணுவை சுத்தி 8 இலத்திரன் இருக்கணும். இங்க 2, 4, 6, 8 இலத்திரன் இருக்கு இந்த குளோரின் அணுவை சுத்தி. அப்ப மொத்தமாக 18 இலத்திரன் கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 இலத்திரனை மைய அணுக்கு கொடுக்கணும். முதல்ல இலத்திரனை வழங்கும் போது மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுக்களுக்கு வழங்கின அப்புறமா தான் மத்தியில இருக்க அணுக்கு வழங்கணும். அடுத்த விஷயம் முறைசார் ஏற்றம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முறைசார் ஏற்றத்துக்கு கூட்ட எண்ல இருந்து கழிக்கணும். பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கையோட பிணைப்பு கட்ட எண்ணிக்கையை கூட்டி. இப்போ PCl3
PCl3 எடுத்துப்போம். இந்த PCl3 மூலக்கூறுல பாஸ்பரஸ் வந்து 15வது கூட்ட மூலகம். அப்போ பாஸ்பரஸ் முறைசார் ஏற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்ட எண் வந்து 5, அதுல இருந்து கழிக்கணும் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை. இந்த 2 இலத்திரனும் பிணைப்புக்கு போகல. அப்போ அந்த 2 இலத்திரனோட கூட்டணும் பிணைப்புகள் எண்ணிக்கை 1, 2, 3 பிணைப்புகள் இருக்கு. இதை கழிச்சா 5ல இருந்து 5 போச்சுன்னா 0. அப்போ பாஸ்பரஸ் முறைசார் ஏற்றம் 0. இப்போ குளோரினுக்கு கண்டுபிடிப்போம். குளோரினுக்கு கண்டுபிடிக்கும் போது குளோரின் கூட்ட எண் 7, அதுல இருந்து கழிக்கணும் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை. இதுல வந்து 6 இலத்திரன் இருக்கு. 6ஓட கூட்டணும் பிணைக்கூட்ட எண்ணிக்கை. இதுல வந்து ஒரு பிணைப்பு இருக்கு. அப்ப கழிச்சா 6ல இருந்து 1 போச்சுன்னா இதுல குளோரின் முறைசார் ஏற்றம் 0. இப்ப இது ஒரு மூலக்கூறு. PCl3 ஒரு மூலக்கூறு. இந்த மூலக்கூறு வளமையாவே மூலக்கூறுகளின் முறைசார் ஏற்றம் வந்து 0 இருக்கும். அதாவது தனித்தனி மூலகங்களுக்கு முறைசார் ஏற்றம் இருந்தாலும் அதுல கூட்டுத்தொகை வந்து 0 இருக்கும். அதே மாதிரி ஒரு அயன், ஒரு பல்லணு அயன்ல வந்து தனித்தனி அணுக்கள்கிட்ட முறைசார் ஏற்றத்தை கூட்டுறது அந்த அயன்ட விளையும் முறைசார் ஏற்றத்துக்கு சமனா இருக்கும். அதாவது NH4+ எடுத்துப்போம். NH4+ இப்படி தானே வரைகிறது. NH4+ல நைதரசன் வலுவளவோடுல வந்து 5 இலத்திரன் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஐதரசனும் ஒவ்வொரு இலத்திரனும் கொடுக்கும். அப்போ 4 இலத்திரன். அது இல்லாம ஒரு பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா ஒரு இலத்திரனை கழிக்கணும். அப்போ மொத்தமா 8 இலத்திரன் இருக்கு. இதுல மையனும் நைதரசன். ஏன் நைதரசன் உருவாக்கக்கூடிய பிணைப்புகள் எண்ணிக்கை தான் அதிகம். மின்னெதிர் தன்மை நைதரசனுக்கு கூடவா இருந்தாலும் ஐதரசனை விட நைதரசன் உருவாக்கக்கூடிய பிணைப்புகள் எண்ணிக்கை அதிகம். அப்போ 4 ஐதரசன் மொத்தமா 8 இலத்திரன் இருக்கு. 8 இலத்திரன்ல இதுல 2, 4, 6, 8. இப்ப 8 இலத்திரனும் ஒற்றை பிணைப்புக்கு வழங்கியாச்சு. மிச்ச இலத்திரன் இல்ல. இப்போ ஒவ்வொரு அணுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிப்போம். இப்ப நைதரசனுக்கு விளைவுலேற்றம் கண்டுபிடிப்போம். நைதரசன் கூட்ட எண் 5, அதுல இருந்து கழிக்கணும் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் நைதரசன் கிட்ட இல்ல. அப்போ அதை கூட்ட தேவையில்ல. 4 பிணைப்புகள் இருக்கு. அதை கழிச்சோம்னா விளைவுலேற்றம் வந்து +1. அப்ப நைதரசன் விளைவுலேற்றம் +1. ஐதரசன் விளைவுகள் பார்ப்போம். ஐதரசன் விளைவுலேற்றம் ஐதரசன் கிட்ட கூட்ட எண் 1, பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன்கள் இல்ல, ஒரு பிணைப்பு இருக்கு. அதை கழிச்சோம்னா விளைவுலேற்றம் 0. அப்போ ஒரு அயன்ல இருக்கக்கூடிய தனித்தனி அணுக்கள்கிட்ட விளைவுலேற்றத்தோட்டு கூட்டுத்தொகை தான் அந்த முழு அயன்ட விளைவுலேற்றமா இருக்கும். இதுல எல்லாம் விளைவுலேற்றம் 0. இந்த நைதரசனுக்கு +1. அப்போ NH4+ மூலக்கூறுட விளைவுலேற்றமும் +ஆ தான் இருக்கும்.